ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாசுமதி ரைஸில் நல்ல சுவையான சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி விறகடுப்பில் தான் பிரியாணி செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பட்டை, பிரிஞ்சி இலை ரெண்டுத்தையும் சேர்த்து அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 100 ml இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 1/4 கிலோ அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி அதையுமே சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு 5 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது தனி மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை எலுமிச்சப்பழம் சாறு அதையுமே சேர்த்துக்கலாம். அடுத்து தயிர் ஒரு 200 ml அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நாங்கள் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா அதை நாங்கள் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி பிரியாணி மசாலா ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி வேக விடுங்க. அந்த கேப்பில் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி நாங்கள் 1 kg பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது மூலயமா நமக்கு ரைஸ் ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது சிக்கன் சேர்க்க போகிறோம். நாங்கள் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தோம். அதை இந்த மசாலாலாம் வதக்கி வெந்ததுக்கப்புறமா இந்த சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கனுக்கும் அந்த போட்ட நம்ம மசாலாவுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1/2 லிட்டர் கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு அதை நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் வெந்நீர் தான் சேர்த்துருக்கோம். அந்த மாதிரி வெந்நீர் சேர்த்தோன்னா நமக்கு சீக்கிரம் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ அளவு எப்படி அப்படின்னா 1 கப்பு ரைஸுக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அதாவது தண்ணியும் ரைஸுமே நல்லா சுண்டி இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த டயத்தில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியுமே கொஞ்சம் நெய் ரெண்டுமே சேர்த்திங்கன்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த கேப்பில் நம்ம பச்சடியும் முட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தம்மை நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரைஸ்லாம் வெந்து வந்திருக்கும். பார்த்திங்கன்னா ரைஸ் ரொம்ப உதிரியாக நல்லா வந்திருக்கும். இப்போ பார்த்தாவே நமக்கு தெரியும். அப்படியே நம்ம எடுத்தோன்னா பொல பொலன்னு கொட்டணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அவ்வளோதான், பிரியாணி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா வாழை இலையில் நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.